கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த விசேஷித்த ஜெபம் என் தேவனுடைய இரக்கத்தை உங்கள் மேல் கொண்டு வரும். அவருடைய மனதுருக்கம் உங்கள் மேல் உண்டாகும். என்னோடு இணைந்து நீங்கள் தேவனை துதிக்கிற பொழுது, என்னோடு இணைந்து இந்த சத்தத்தை கேட்டு நீங்கள் ஜெபிக்கிற பொழுது, அவருடைய கிருபையை நீங்கள் அனுபவிக்க முடியும். அவர் மனதுருகும் பொழுது அற்புதங்களை செய்கிறார். அவர் மனம் இறங்குகிற பொழுது அவர் அதிசயங்களை காண பண்ணுகிறார். அவர் சாந்தமுள்ள தம்முடைய குணத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அவருடைய கிருபையும் வெளிப்படுகிறது. இந்த கிருபை வெளிப்படுகிற பொழுது முடியாததை முடிய பண்ணுகிற தேவனாக அவர் நமக்கு வெளிப்படுகிறார். பலவீனத்திலே அவர் நம்முடைய பலத்தை அவர் நமக்கு தருகிறார். இந்த நேரத்திலும் இந்த தேவனை நாம் துதிப்போம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். இது அவருடைய குணாதிசயம். நம் தேவனுடைய குணமே இதுதான். உருக்கமுள்ள தேவன், இரக்கமுள்ள தேவன், சாந்தமுள்ள தேவன், கிருபை அளிக்கும் தேவன் அவர். இந்த நேரத்திலும் என்னோடு சேர்ந்து உன்னதத்தில் இருக்கிற அந்த பிதாவாகிய தேவனை நாம் துதிக்கிற பொழுது, சர்வ வல்லமையுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் உயர்த்துகிற பொழுது, அவருடைய குணத்தை சொல்லி நாம் ஜெபிக்கிற பொழுது, அவர் கிரியைகளை நாம் சொல்லி துதித்து பாடுகிற பொழுது அவர் அதிசயங்களை செய்ய வெளிப்படுகிறார். அவர் நாமம் பூமியில் எந்த இடத்திலெல்லாம் மகிமைப்படுமோ, எந்த இடத்திலெல்லாம் அவர் நாமம் சொல்லப்படுமோ, அவருடைய குணாதிசயங்களை சொல்லி நாம் துதிக்கிற பொழுது அந்த இடம் அசையும். அங்கே தேவ பிரசன்னம் வந்து நிற்கும். தேவ வல்லமை அந்த இடத்தை சூழ்ந்து கொள்ளும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இருக்கும் இடத்துல தேவ பிரசன்னத்தை நீங்கள் உணரணும். தேவ மகிமை உங்கள் வீட்டுக்குள் இறங்கணும். அது வருகிற பொழுது உங்கள் நுகங்கள் தானாய் உடைக்கப்படும். உங்கள் தரித்திரங்கள் உங்களை விட்டு விலகி போகும். உங்கள் வியாதிகள் உங்களை விட்டு விலகி போகும். நிச்சயமாக பிரியமானவர்களே, தேவ மகிமை உங்கள் வீட்டுக்குள் வரும் என்று சொன்னால் சகலமும் நேர்த்தியாக்கப்படும். உங்கள் பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். இந்த நேரத்திலும் என்னோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் துதியுங்கள். என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலேயே ஆகும் என்று சொல்லி இருக்கிறார். எந்த ஒரு காரியத்தில் நாம வெற்றியை எடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் பிரியமானவர்களை நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் அவருடைய வல்லமையும் வெளிப்படுகிற பொழுதுதான் அற்புதங்களும் அதிசயங்களும் உண்டாகிறது. உங்கள் வாழ்க்கை மறுரூபப்படுகிறது. ஆக அவருடைய மகிமையும் அவருடைய பிரசன்னமும் நாம் இருக்கும் இடத்துல, நம் வீட்டின் மேல, நம்முடைய வாழ்க்கையின் மேல, நம்முடைய பிள்ளைகள் மேல, நம் குடும்பத்தின் மேல அது இறங்கி தங்கி நிற்கணும். அதற்கு தேவை தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவது, அவரை துதிப்பது, அவரை ஆராதிப்பது. என்னோடு இணைந்து தேவநாமத்தை உயர்த்தி ஜெபியுங்கள் பிரியமானவர்களே. அற்புதத்தை காண்பேன். எசப்பா, உமக்கு நன்றி. ராஜா, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். தாம் அபிஷேகம் பண்ண தாவீதுக்கு அவர் சதா காலமும் கிருபை செய்கிறவராம். தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதின் சந்ததிக்கு சதா காலமும் கிருபை செய்கிறவர். காரணம், அவர் கிருபையுள்ள தேவன். கிருபையுள்ள என் தேவன் அவர். சூரியனும் கேடகமுமானவர் அவர். கிருபையையும் மகிமையையும் அருளுகிறவர். அவர் மன்னிக்கிறவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவர் அப்பா நீர். மனமுருக்கமுள்ள தேவனே, இரக்கமுள்ளவரே, நீடிய பொறுமையுள்ளவரே, பூரண கிருபையுள்ளவரே, சத்தியமுள்ளவரே, அப்பா, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லுகிற பொழுது உமது கிருபையால் என்னை தாங்கும் கர்த்தர் நீர். இஸ்ரவேல் குடும்பத்திற்காக தமது கிருபையையும் உண்மையையும் நினைவு கூறுகிறவர். அவர் உருக்கமுள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், நீடிய சாந்தமுள்ளவர், மிகுந்த கிருபை அளிக்கிறவர். கிருபையையும் நீதியும் வெளிப்படுத்துகிற தேவன் அவர்.
அவர் மனதுருகுகிறவர், மன உருக்கமுள்ள தேவன் அவர். அப்பா, நீர் மனதுருகுகிற தேவன் அப்பா. எல்லார் மேலும் தயவு காண்பிக்கிறவர் அப்பா. நீர் உம்முடைய எல்லா கிரியைகளின் மேலும் நீர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறீரப்பா. தமது கிரியைகளில் எல்லாம் கிருபையுள்ளவர், எனக்கு ஜீவனை தந்தவர், எனக்கு தயவை பாராட்டினவர் அப்பா. நீர் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவர் அப்பா. நீர் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் தம்முடைய ஆறுதல்களினால் என் ஆத்துமாவை தேற்றுபவர். என் தயாபரர், எங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திரும் கர்த்தாவே. சீயோனுக்கு ஆறுதல் செய்கிறவர் நீர், எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர், மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிற தேவன் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் நீர். இசப்பா, நீர் கிருபையுள்ள தேவன். உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபையுள்ளவராயிருக்கிறவர். பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிற தேவன், நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறவர் அப்பா. நீர் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்தில் வாசம் பண்ணுகிற என் தேவன். இஸ்ரவேல் வம்சத்துடைய எல்லா நெருக்கத்திலும் அப்பா விடுதலையை தருகிற தேவன், விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணமடைய செய்கிறவன். தோய்ந்து போன எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன் என்று சொல்லுகிற ஒரு அற்புத தகப்பன். திக்கற்ற பிள்ளைகளுக்கு தகப்பன் நீரே, கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறவர் அப்பா. தம்முடைய ஊழியக்காரர்கள் மேல் பரிதாபப்படுகிற ஆண்டவர் நீர். எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறவர், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறவர், தனிமையானவர்களுக்கு வீடு வாசல்கள் ஏற்படுத்துகிறவர், பலவீனருக்கு இறங்குகிற தேவன், எளியவனுக்கு இறங்குகிறவர் நீர். எளியவர்களின் ஆத்துமாக்களை ரட்சிக்கிறவர், தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறவர். திக்கற்ற பிள்ளைகளை ஆதரிக்கும் தேவன் அப்பா. நீங்க விதவைகளை ஆதரிக்கிறவர், மனப்பூர்வமாய் மனுபுத்திரனை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்தாதவன், கிருபையினால் முடிசூட்டுகிறவன், இரக்கங்களினால் முடிசூட்டுகிறவன். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல அவர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறாராம். இரக்கமுள்ளவரே, மனதுருக்கமுள்ளவரே, உமக்கு நன்றி. எங்களுக்கு நீரே அடைக்கலம், சிறுமைப்பட்டவனுக்கு அடைக்கலமானவர், நெருக்கப்படும் காலங்களில் நீரே தஞ்சமானவர். உம்மை தேடுகிறவர்களை கைவிடாதவர் அப்பா. நீர் சிறுமைப்பட்டவர்களின் கூப்பிடுதல்களை மறவாத தேவன். நான் நம்பியிருக்கிற என் துருகம், என் கேடகம், என் இரட்சணிய கொம்பு, என் உயர்ந்த அடைக்கலம், என் மறைவிடம், என் அடைக்கலம், ஆபத்து காலத்தின் அனுகூலமான துணை, எனக்கு உயர்ந்த அடைக்கலமான என் தேவன். எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே எனக்கு தஞ்சமானவர், எனக்கு நெருக்கமுண்டான நாளிலே எனக்கு உயர்ந்த அடைக்கலமானவர், எனக்கு பலத்த அடைக்கலமானவர், என் இருதயத்தின் கண்மலை, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலம் தருகிறவர், என் அடைக்கலமும் கோட்டையுமானவர், தமது சிறகுகளால் மூடுகிறவர், தமது செட்டைகளின் கீழ் அடைக்கலம் போகுவேன் அப்பா. கொடூரமானவர்களின் சீரல் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் ஏழைக்கு நீர் பலன், நெருக்கப்படுகிற எளியவனுக்கு நீர் திடன், பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலம், வெயிலுக்கு ஒதுங்கும் நிழல், என் கோட்டை. நெருக்கப்படுகிற நாளில் என் அடைக்கலம் நீர். தமது ஜனத்துக்கு அடைக்கலம் கொடுக்கிறவர் அப்பா. இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டை, இக்கட்டின் நாளில் அரணான கோட்டை, தம்மை அண்டி கொள்ளுகிறவர்களுக்கு கேடகம். என் துணை நீரே, இஸ்ரவேலுக்கு துணையும் கேடகமானவரே நீரே. இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிற கர்த்தர் நீர். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல எங்களை தேற்றுகிற தெய்வம் அப்பா. என் உயர்ந்த அடைக்கலம் நீர், எனக்கு அடைக்கலமான கர்த்தர், என் தயாபரன், என் கோட்டை, என் உயர்ந்த அடைக்கலம், என்னை விடுவிக்கும் தெய்வம், என் கேடகம், நான் நம்பி இருக்கிறவர் அப்பா. அப்பா, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்டுக் கொள்ளும் எங்கள் தூதனானவர், காருண்யம் என்னும் கேடகத்தினால் என்னை சூழ்ந்து கொள்ளுகிறவர், என் கண்மலையே, என் கோட்டையே, நான் உண்மையே நம்பி இருக்கிறேன். என் கேடகம், என் துருகம், என் இருளை வெளிச்சமாய் மாற்றுகிற என் தேவன், தம்மை நம்புகிற அனைவருக்கும்
கேடகமாக இருக்கிறவர் அப்பா நீர். என் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவர், என்னை இக்கட்டுக்கு விலக்கி பாதுகாக்கிறவர், பரதேசிகளை காப்பாற்றுகிறவர், தீங்கு நாளில் என்னை தமது கூடாரத்தில் மறைத்து வைக்கிறவர், என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைக்கிறவர், கண்மலையின் மேல் என்னை உயர்த்துகிறவர், எனக்கு மறைவிடமாயிருக்கிறவர், இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறவர், என் துணை, என் கேடகம், என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விடுகிற தேவன் அப்பா நீர். என் இடுக்கணுக்கெல்லாம் நீங்களாக்கி என்னை ரட்சிக்கிறவர், சத்ருவுக்கு எதிரே பலத்த துருகமாக நிற்பீர், சூரியனும் கேடகமான என் தேவன், நான் நம்பி இருக்கிற என் கண்மலையா இருக்கிற என் தேவன், தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாவை நீர் காப்பாற்றுகிறவர், கிருபையுள்ளவர், நீதியுள்ளவர், மன உருக்கமானவர், கபடற்றவர்களை காக்கிறவர், என் மறைவிடம் அப்பா நீர், என்னுடைய பலத்த கேடகம் நீர், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம் நீர், என் காலை நீர் ஒருபோதும் தள்ளாட ஒட்டீர், உறங்காமல் என்னை காக்கும் தெய்வம், உறங்காமலும் தூங்காமலும் இஸ்ரவேலை காக்கிற உன்னதமான தெய்வம் நீர். அப்பா, என்னை காக்கும் கர்த்தர் நீரே, என் வலது பக்கத்தில் எனக்கு நிழலாயிருக்கும் தெய்வம், என்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிறவர் நீர். என் ஆத்துமாவை நீர் காப்பீர், என் போக்கையும் என் வரத்தையும் இது முதற்கொண்டு என்றென்றைக்கும் நீர் காப்பீர். என் தாயின் கற்பத்தில் என்னை காப்பாற்றினவர் நீர், தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களையும் காப்பாற்றுகிறவர், யுத்த நாளில் என் தலையை மூடுகிறவர், தமிழ் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றுகிறவர், துன்மார்க்கர் யாவரையும் அழிக்கிறவர், பரதேசிகளை காப்பாற்றும் தெய்வம், என் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்துகிறவர், என்னிடத்தில் உள்ள என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறவர். உமது பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றுகிறது, தமது உள்ளங்கைகளில் என்னை வரைந்து வைத்திருக்கிறேன். என் பலமாகிய கண்மலை, தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் எங்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் எங்களை தூக்கி சுமந்து வந்தவர், எங்களுக்கு முன்போகும் தேவன் நீர், எங்கள் பிறகு எங்களை காக்கின்றவரும் நீரே, எங்களை சுற்றிலும் அக்கினி மதிலா இருக்கிறவர் அப்பா நீர். உயர்ந்தவரே, நான் உம்மை துதிக்கிறேன், உம்மை ஆராதிக்கிறேன். என்னோடு இணைந்து உம்மை துதிக்கும் ஆராதிக்கும் பிள்ளைகளை என் தேவனீர் கைவிடுகிறதில்லை. இந்த நேரத்திலும் அப்பா உம்மை உயர்த்துகிற உம்முடைய சுபாவங்களுடைய குணங்களை சொல்லி நாங்கள் துதிக்கிற இந்த வேளையிலே ராஜா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே தேவ பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டும், தேவ மகிமை ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும். அப்பா, சத்துருக்களிலிருந்து எங்களை விடுவியும், பொல்லாப்பிலிருந்து எங்களை விடுவியும் அப்பா. ஹல்லேலூயா. நிறைவானவர் என் ஆண்டவராகிய இயேசு, நீர் வருகிற பொழுது குறைவுகள் எல்லாம் முடிப்போம், ஒவ்வொரு உள்ளங்களையும் தேற்றும், ஒவ்வொரு உள்ளங்களையும் இப்பொழுது நீர் பலப்படுத்தும். இப்பொழுதே நான் விசுவாசிக்கிறேன், இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் வீடுகளிலும் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் நீர் கிரியை செய்வீர். அமராஜே சப்பா, ஒரு தெய்வ மகிமை, உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளை இந்த நேரத்தில் சூழ்ந்து கொள்ளட்டும். துதிக்கு பாத்திரன், ஆராதனைக்கு உரியவர் அப்பா, துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் நீர் ஒருவரே பாத்திரன். அமராஜா, இம்மட்டுமாய் நடத்தினீங்கள் எபினேஷ், இனிமேலும் நீர் நடத்துவீர் அப்பா. இந்த ஜபத்தை, இந்த துதியின் ஜபத்தை என்னோடு இணைந்து கேட்ட ஒவ்வொருவரும் என் தேவன் நீர் ஆசீர்வதிக்கணும். தெய்வ பிரசன்னத்தினால் இந்த நேரத்தில் நீர் நிரப்பணும். ஏசப்பா, உடைய பிள்ளைகள் விடுதலை அனுபவிக்கட்டும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கணும் டாடி. ஏசப்பா, கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமாயிருக்கிறவர், உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது பதில் கொடுக்கிற தேவன் அல்லவா நீங்க. அமராஜா, உயர்ந்தவரே, மகா பெரியவரே, உங்க வல்லமையுள்ள ஆற்றல் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடரும், கட்டுகள் அறுபடணும். அமராஜா ஏசப்பா, உம்முடைய ஆவினாலே ஆகும். பரிசுத்த ஆவியானவரே, விடுதலை கொடுக்கும் ஆவியானவர். அமராஜா, உங்க மகிமை இந்த நேரத்துல இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பி கொண்டு இருக்கிறது. அவர்களை சுற்றிலும் தேவ மகிமை இப்பொழுது நிற்கிறது என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆக அதிசயங்களை உடைய பிள்ளைகள் காணட்டும். உடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற பொழுது அமராஜா, அது எந்த ஸ்தானமாக இருந்தாலும் அந்த இடத்துல வந்து ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த நேரத்திலும் நீர் ஆசீர்வதிப்பேன். இந்த ஜெபத்தை கேட்டு முடிப்பதற்குள்ள அற்புதங்களை நீ நடத்துவேன். இந்த ஜெபத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயங்களை காண பண்ணுவேன். முடியாதவைகளை முடிய பண்ணுவேன்.
எஸ் டாடி, நான் நம்புகிறது என் கர்த்தரால் வரும். நான் விசுவாசிக்கிறேன். உன்னதமானவரே, உம்முடைய சட்டைகளுக்குள் உம்முடைய கரத்துக்குள் ஒவ்வொரு பிள்ளைகளும் தந்து நான் ஜெபிக்கிறேன். விசேஷித்த அபிஷேகத்தையும் வல்லமையும் நீர் ஊற்றணும். ஒரு விடுதலை உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். அளவில்லாத கிருபையும் இரக்கமும் சமாதானமும் சந்தோஷமும் நிறைவான ஆசீர்வாதம் உண்டாகட்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.